சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீண்ட நாட்களாக உன் இல்லத்திற்குள் வர முயற்சி செய்த இந்த சாயப்பா வர முடியவில்லை. ஆனால் இன்று உன் அப்பா, இந்த சாயப்பா நான் உன் இல்லத்திற்கு வந்தே தீர வேண்டும். இந்த புதன்கிழமை நாளில் உன் வீட்டில் நான் நிற்க வேண்டும் என்ற ஒரே முடிவோடு இப்பொழுது உன் முன்னால் வந்திருக்கின்றேன். உனக்கும் இந்த சாயப்பா உன் இல்லத்திற்கு வருவது விருப்பமென்றால் நிச்சயமாக என்னை தொட்டு இந்த வாக்கினை நீ முழுமையாக கேள். நீ பாதியிலேயே அரையும் குறையுமாக கடந்து சென்றாலும் கூட அது சாயப்பாவிற்கு மன வருத்தத்தை தான் கொடுக்கும். ஏனென்றால் நான் முழுமையாகவே உன்னை என் குழந்தையாக ஏற்றுக்கொண்டு உன்னுடைய நிறை குறைகளை எல்லாமும் என்னவென்று உணர்ந்து கொண்டு எதையும் உனக்கு சரிசமமாக செய்து கொடுத்து உன்னை இந்த அப்பாவின் குழந்தையாக நான் ஏற்றுக்கொண்ட பிறகு இனி ஒருபோதும் என் குழந்தை பாதியிலேயே உன் அப்பாவை விட்டு நீ சென்றுவிட முடியுமா? உனக்காக எதுவும் இல்லை என்ற மனநிலையில் நீ இருந்த பொழுது நான் இருக்கின்றேன், உன் அப்பா நான் இருக்கிறேன் என்று சொல்லி உன்னை அன்பால் அரவணைத்தது உனக்கு மறந்து விட்டதா? சாய் அப்பாவின் அன்பு உன்னை கை தூக்கி நிறுத்தியது உனக்கு மறந்து விட்டதா? என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உனக்காகவே துணை இருக்கும் உன் அப்பா நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கும் காலம் இந்த சாய் அப்பாவின் பணியின் காலம். உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதை நான் மேலும் மேலும் உனக்கு உணர்த்துகின்ற காலம் என்பதனை நீ மறக்காதே. எத்தனை விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்திருந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் உன்னை இப்படிப்பட்ட ஒரு நிலையில் வைத்திருந்தாலும், தெய்வமும் உன் அருகில் வந்துவிட்டது என்றால் இது எல்லாமும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பல மாற்றங்களை கொண்டு வரும். இந்த சாயப்பா துணையிருந்து உனக்கு நடத்தும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உன்னை சரியாக மீட்டெடுக்க வரும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் வருகின்ற காலம் இனி உனக்கான காலம் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் சாயப்பா நான் உன் முன்னால் நின்று உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். எப்பொழுதுமே என் குழந்தைக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சில நேரங்களில் நாம் தெய்வம் நம்மோடு இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு குழப்பம்தான் எப்பொழுதுமே நம்மை முழுமையாக சிந்திக்க விடாமல் செய்கிறது. உண்மையாகவே நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று என் குழந்தைக்கு எதுவுமே சரியாக பிடிபடவில்லை. ஏனோ தானோ ஏதோ ஒரு வாழ்க்கை தினமும் ஒரு விடியல், தினமும் ஒரு இரவு எப்படியாவது கடந்து விட வேண்டும் என்பது போலத்தான் இருக்கிறது. என் அன்பு குழந்தையே, உனக்கு ஒரு விஷயத்தை சாயப்பா சொல்கிறேன், சற்று கவனமாக கேள். அமைதியை தேடுகின்ற எண்ணம் மட்டும் இருந்துவிட்டால் போதாது, அதை செயல்படுத்துவதற்கு சரியான திட்டமிடுதல் ஒருவருக்கு வேண்டும். தோல்வி அடைந்துவிட்டால் திட்டத்தை மாற்ற வேண்டுமே தவிர தேடும் இலக்கை ஒருபொழுதும் மாற்றக்கூடாது. நாம் தேடுகின்ற இந்த விஷயங்களை ஒருபொழுதும் நாம் எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். உன் அப்பா இந்த சாயப்பா உன்னோடு நின்று உனக்கு சொல்லும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ முழுமையாக புரிந்து கொள். எது நடந்தாலும் உனக்கு நல்லது நடக்கும் காலம் வரும்பொழுது என் குழந்தை எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய். எப்பொழுதும் நாம் செய்யும் சில விஷயங்கள் நல்லதே நடத்தி இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை கொடுக்கும்படி பல சந்தர்ப்பங்களை உருவாக்கும். இந்த சாயப்பா நான் சொல்வது போல இதை எல்லாமும் என் குழந்தை ஒருபொழுதும் நீ விட்டு விடாதே. எதை நீ ஆழமாக நம்புகிறாயோ நீ அதுவாகத்தான் மாறுகிறாய். நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகத்தான் ஆகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய எண்ணம்தான் உன்னுடைய வாழ்க்கையாக மாறுகிறது. அதனால் உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முதலில் தெளிவாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் உனக்காக வருகின்ற இந்த காலம் முழுக்க நீ எதையுமே கைவிட்டு விடக்கூடாது. உனக்கு நல்லது நடக்க வேண்டி நான் சொல்லும் இந்த விஷயங்கள் எப்பொழுதுமே நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் அவ்வளவு எளிதில் எல்லோரையும் தேர்ந்தெடுத்து விடுவதில்லை. ஏனென்றால் எப்பொழுதும் ஆடம்பரத்தையோ அல்லது வெளிப்புற சடங்குகளையோ தெய்வம் பார்ப்பது கிடையாது. ஆடம்பரமாக இருக்கிறேன், படத்தை அள்ளி தெளிவிக்கின்றேன் என்று சொல்லி யார் வந்தாலும் அதையெல்லாம் தெய்வம் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்வதில்லை. எவன் ஒருவனிடம் உண்மையான அன்பு, எவன் ஒருவனிடம் தெய்வத்தின் மீது முழுமையான நம்பிக்கையும், யாருக்கும் எந்த ஒரு தேக்கத்தையும் செய்யாத, எந்த ஒரு துரோகத்தையும் செய்யாத மனப்பக்குவமும் எவனுக்கு இருக்கிறதோ, அகங்காரமற்ற மனது யாரிடம் இருக்கிறதோ அவர்களை மட்டும்தான் தெய்வம் ஆட்கொள்கிறது என்பதை மறக்கக்கூடாது. என் அன்பு குழந்தையே, தெய்வத்தின் அருளால் தெய்வத்தின் தாள் வழங்கி
எப்பொழுதும் நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதை நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒன்றை சாயப்பா சொல்கின்றேன். தெய்வத்தின் அனுமதி இல்லாமல் யாராலும் தெய்வத்தை நெருங்க முடியாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அழைப்பாயக்கூடிய மனதை அடக்கி தெய்வத்திடம் ஒப்படைத்தால் நிச்சயமாக அதில் 1000 பேரில் உன்னை தெய்வம் அடையாளம் காணும். அதுதான் உண்மை. இப்படி கோவிலுக்குள் தேடினால் தெய்வம் கல்லாகத்தான் உன் கண்களுக்கு தெரியும். உனக்குள் நீ தெய்வத்தை தேடினாய், மிக பெரும் சக்தியாக தெய்வம் உனக்கு தெரியும் என்பதனை மறக்காதே. உனக்குள் தெய்வம் இருக்கிறது என்பதனை நீ உணரும் பொழுதே தவறுகளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ குறைத்து கொள்வாய். எந்த நேரமும் எந்த ஒரு தவறுகளையும் செய்ய நீ துணிய மாட்டேன். உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் உனக்கு சரியாகவே புரியும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க எல்லாம் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்து விடுவாய் என்பதனை நீ புரிந்து கொள். இனி இந்த நிலை, இந்த வாழ்க்கை உனக்கு எப்படியாக மாற்றும் என்பதை நீ தெரிந்து கொண்டு பெருமகிழ்ச்சியோடு நீ வாழ்ந்துவிட எண்ணினால் அது போதுமல்லவா? இது எல்லாமே உனக்கு சரியாகவே நடப்பதை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் நிச்சயமாக புரிந்து கொள்ள தொடங்குவாய் என்பதனை புரிந்து கொள். சாயப்பா என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும் இந்த நாள் மட்டும் நீ எதையுமே யோசித்து மனம் கலங்காமல் இரு. உனக்கு நடப்பது எல்லாம் சரியாகவே நடந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதை நீ கட்டாயமாக எந்த நிலையிலும் புரிந்து கொள்வாய். எப்பொழுதும் போல இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பதை உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் அல்லவா? நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எந்த நேரம் நம்பிக்கையை கொடுப்பதை உன்னால் எப்பொழுதும் தெளிவாக உணர முடியும். இதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். யாராவது உன்னிடம் மோசமாக நடந்து கொண்டால் தவறு அவர்களிடம் இருக்கிறதே தவிர உன்னிடம் இல்லை என்பதை முதலில் நினைவில் கொள். மனநிலை ஆரோக்கியமாக இருக்கும் சாதாரணமான மனிதர்கள் ஒருபொழுதும் மற்றவர்களை அழிப்பதையோ அல்லது காயப்படுத்துவதையோ நோக்கமாக கொண்டு ஒருபோதும் அலைவது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற ஒருவர் நடந்து கொள்கிறார்கள் என்றால் முதலில் அவர்கள் சாதாரண மனிதர்கள் இல்லை என்பதனை புரிந்து கொள். இவர்கள் சாதாரணமாக நாம் நினைக்கக்கூடியவர்கள் அல்ல. மற்றவர்களின் காயங்களை கண்டு ரசிக்கக்கூடியவர்கள், ஒருபொழுதும் நல்ல மனநிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்க முடியாது. ஆனால் நீ இவர்களுடைய நடவடிக்கைகளுக்காக எல்லாம் வருத்தம் கொள்ளாதே. இவர்கள் செய்யக்கூடிய இந்த விஷயங்களுக்காகவெல்லாம் நீ ஒருபொழுதும் கலங்கி நிற்காதே. எது நடந்தாலும் அவை எல்லாவற்றையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. ஒவ்வொருவரினுடைய மனநிலையும் நீ ஏற்றுக்கொண்டாயானால் உன் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும். அதனால் எதையும் பெரிதுபடுத்தி கொள்ளாமல் நீ நிம்மதியாக இருக்க பழகு. எந்த ஒரு விஷயத்தையும் நீ நிம்மதியாக ஏற்றுக்கொள்ள நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர்கள் கையில் கிடைத்தால் அது கூழாங்கல் தான். நீ வெறும் கூழாங்கல்லாக இருந்தாலும் தகுதி உள்ளவர்கள் கையில் கிடைத்துவிட்டால் வைரமாக மாற்றப்படுவாய். உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்தது அல்ல, நீ சேரக்கூடிய இடத்தையும் சேர்ந்தது என்பதனை முதலில் புரிந்து நீ எந்த இடத்தை சென்று சேர்கிறாயோ அதை பொறுத்து உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாம் மாறும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். உனக்கான நேரம் வரும்பொழுது உன்னை தேடி இந்த சாயப்பா நான் உன்னை தொடர்ந்து வருகிறேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமுமாக உனக்கு நான் இருப்பது இனி எந்த சூழ்நிலையிலும் உனக்கான சரியான புரிதலை நிச்சயமாக கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதை தெரிந்து கொள்வது. இதுவரையிலும் என் குழந்தை யோசித்தது எல்லாமும் போக இனி உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதை நீ எப்பொழுதும் சந்தோஷமாக தெரிந்து கொள்வாய் அல்லவா? எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு என் குழந்தையை நீ ஏற்றுக்கொள்வாய் அல்லவா? அது ஒன்றுதான் இனி எந்த நாளும் உன்னை மேன்மை அடைய செய்யும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். உன்னை இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்கள் நிச்சயமாக உன்னை வாழச் சொல்லும் என்பதை எப்பொழுதும் நீ புரிந்து கொள்வாய். உனக்காக வேண்டி நான் எல்லாவற்றையும் உனக்கு எப்பொழுதுமே சரி செய்து கொடுக்க எண்ணுகிறேன். உனக்காக வேண்டி இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் பல நல்ல மாற்றங்களை நான் கொடுக்க எண்ணுகிறேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதை நீ உணர்ந்து கொண்டு சரியான ஒரு நிலையில் இந்த வாழ்க்கையை நீ பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. சாயப்பா நான் தான் மீண்டும் மீண்டும் உன் இல்லத்திற்குள் உன்னை தேடி வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் எண்ணி என் குழந்தை இனிமேலும் நீ ஒருபொழுதும் கலங்கி கொண்டிருக்காதே. நடக்கும் நல்ல விஷயங்களை என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொண்டாயானால் அத்தனையிலும் இருந்தும் நீ உனக்கானவற்றை நீ சரியாக மீட்டு கொண்டு வந்து விடுவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதை எல்லாம் என் தாண்டி இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள்.
உன் வாழ்க்கையில் இந்த தெய்வங்கள் துணை இருக்கும்போது எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை முதலில் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு நடக்க ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ முழு மனதோடு என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பது இனி வரும் காலங்களில் இனி உனக்கென புரிய வரக்கூடிய மிகப்பெரிய விஷயங்களாக மாறும். உனக்கான நேரங்களில் இனி ஒவ்வொன்றும் சரியாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்காதே. தெய்வம் ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வருகிறது என்றால் இதைவிட பேரதிர்ஷ்டம் உனக்கு என்ன இருக்கிறது? தெய்வம் நேரடியாக உன்னிடம் பேசுவதில்லை. இது போன்று ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை தேடி வருகிறது என்றால் நிச்சயமாக அதனை நீ உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள ஒருபொழுதும் மறக்காமல் என்ன நடக்கிறது என்பது ஏது நடக்கிறது என்பது இனி உனக்கே ஒன்று ஒவ்வொரு நிலையிலும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.